வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நிஃப்டியுடைய வேல்யூஸ் அப்படிங்கிறது இதுதான். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ப்ளூ லைனுக்கு கீழே வந்தவர் கடைசி ஒரு சப்போர்ட்ல இருந்து திரும்பவும் புல் பேக் ஆனாரு. இன்னைக்கும் டோட்டலா நெகட்டிவ்னு சொல்லலாம், பட் கொஞ்சம் சைட்வேஸ் தான் இருந்திருக்குங்கிறத பார்த்துருப்போம். ஓகே, இன்னும் வந்து ஒரு 3 நாளாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக கீழே இறங்கிக்கிட்டே வருதுங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேஸ்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துக்கு போயிடலாங்க. நான் இன்னைக்கு நிஃப்டிக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 25,750 காலும் அதே 25,750 புட்டு எடுத்திருந்தோம். அதில் 148ங்கிறது டிசைடிங் ப்ரைஸாக இருந்தார். அங்கிருந்து மார்க்கெட் ஆனது 148ல கால் ரிஜெக்ஷன் ஆனார். அங்கே போகவே இல்லை. அதனால காலில் எந்த என்ட்ரியும் கிடைக்கல. புட்டில் மட்டும் 148ல மார்னிங் செகண்ட் கேண்டிலே வந்து லோ வச்சுட்டு போனவர் ஒரு நல்ல டார்கெட் 237 வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ போனாலும் திரும்பவும் நமக்கு இந்த மிட் பாயிண்ட்ல தான் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இல்லாம செகண்ட் கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்த ப்ரைஸ் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் அந்த விலைக்கு மேலே போகும்போது நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டார்கெட்டை நீங்க இது வரைக்கும் 205 வரைக்கும் தாராளமாக பிடிச்சிருக்கலாம். இது நான் சிம்பிளா சொல்றேன், பட் ஆனால் இதுல டெக்னிக்கலா நீங்க சில விஷயங்கள்ல டைம் பேஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். புதுசா வந்தவங்களுக்கு அந்த டைமிங் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். 10:27 அண்ட் 11:39 அண்ட் 2.03 இது இம்பார்ட்டன்ட் டைமிங்கா எடுத்துக்கோங்க. இந்த டைமுடைய ஹைக்கு மேல எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலும் பெருசா இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கு மட்டும் நினைக்காதீங்க. சரிங்களா? இது நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் 3 டைம் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமிங் என்ன. ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக நம்ம வேல்யூஸ் படி நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இது வேல்யூஸ். நான் என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து 237ங்கிறது டார்கெட்டா இருந்தாலும் 237 டார்கெட்டை அடிக்கிறாரோ இல்லையோ, எப்ப வந்து இந்த 87.7க்கு கீழே க்ளோஸ் வச்ச ஒரு கேண்டில் திரும்பவும் உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறதே மறந்துடணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர் 104க்கு க்ளோஸ் கிடைக்கல, மார்க்கெட்ல ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈஸியா வந்து இங்கிருந்தே வந்து நல்ல டார்கெட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஃபுல் டார்கெட் இங்க அடிக்குதோ இல்லையோ, இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டார்கெட் அடிச்சே தீருவாங்க. அதனால அதை மட்டும் கவனமா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இதுல பார்த்துருவோம். நேற்று நான் கொடுத்திருந்த நிஃப்டி வேல்யூஸ் படி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ப்ரீமியம் அதையும் செக் பண்ணிடலாம். இதுல வந்து நான் நேற்று ஒரு லைன் கொடுத்துருந்தேன். இதை நம்ம இதுல ப்ரீ மார்க்கெட்ல பார்த்துருவோங்க. ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25,750 கால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ஆரஞ்சு லைனு கீழே தான் ஓப்பன் ஆனாரு. ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணாரு. ஃபர்தரா சரியான செல்லிங்ல தான் இருந்தது கால் ஆப்ஷன். அதுலேயும் இந்த பர்பிள் லைனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். பர்பிள் லைனுக்கு கீழே அப்படின்னா அவர் ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதே வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 162ங்க. 162க்கு மேலே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சாலும் திரும்பவும் அந்த ப்ரைஸுக்கு கீழே வந்து எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். 162ல இருந்து நல்ல டார்கெட் போயிருக்காரு. இந்த டார்கெட்டே நம்ம போடலாம். 210 வரைக்கும் நல்ல டார்கெட் போயிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் தான் டிசைடிங் ப்ரைஸ்ன்னு நான் நேற்றே நம்ம சொல்லிட்டோம். இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதில் நம்ம ப்ரைஸில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ப்ரைஸும் வந்து பிளாட் பண்ணிடும். இங்கே 164 அப்படிங்கிற ப்ரைஸில் பிளாட் பண்ணுச்சு, இங்கே ஒரு டார்கெட் கொடுத்தாரு. இங்கே 182ல், அதாவது இந்த விவேப் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு வர பையெல்லாம் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக சப்போர்ட்டில் வரக்கூடிய பையை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 207க்குலாம் வர பை மட்டும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம். அந்த இடத்துல போய் நம்ம ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இதே வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் நம்மளுடைய சிஸ்டமில் ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 114ல் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கீழே புல் பேக் ஆகிற இடத்துல 93ல் ஒரு என்ட்ரி கொடுக்கு. இது வந்து சரியான என்ட்ரி வந்தால் தான் கொடுக்குமே தவிர அனாவசியமாக எந்த என்ட்ரி தராது. சரிங்களா? ஓகே, அடுத்தது இதில் ப்ளூ டிசைடரில் இங்கேயும் 110ல் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, 101ல் கொடுத்துருக்கு. இதெல்லாம் மினிமம் 10 பாயிண்டாவது மினிமம் டார்கெட் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆயிடும். சிஸ்டமாக இதை பார்க்கணும். ஏன்னா ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட கிடைக்கிற என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த ரெசன்ஸ்கிட்ட வர என்ட்ரியாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா விவேப் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அங்கிருந்து ரிஜெக்ஷன் தான் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு லேபிள் ஏதாவது பிரிண்ட் ஆச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலலாம் எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 110, கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் வந்து ஈஸியாக கேப்சர் ஆகும். சரி, ஓகே, இது வந்து நம்ம சிஸ்டம் இண்டிகேட்டருடைய ஃபார்முலா. இது வந்து சிஸ்டமாக போகணும். நீ ப்ரைஸ் பிரிண்ட் பண்ணால் நான் என்ட்ரி எடுக்கிறேன், அந்த லெவலில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதே வந்து சென்செக்ஸ் டேட்டா பார்த்துருவோம். சென்செக்ஸுக்கு நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸ் படி ஓப்பன்ல இருந்து அதே 2வது சப்போர்ட் 3வது சப்போர்ட் நியர்பை வந்திருக்காரு. பட் ஆனால் சப்போர்ட்டுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி புல் பேக் எடுத்து மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டாங்க. இது எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நல்ல கன்சாலிடேஷன் தான் நடந்தது. ஆனால் மேக்ஸிமம் இது நெகட்டிவ் மார்க்கெட் தான், வேற எதுவும் இல்லை. ஓப்பன் ப்ரைஸு இந்த ப்ளூ லைனுக்கு கீழேங்கிறப்ப ஈஸியாக வந்து புட் ஆப்ஷன் எடுத்து ஈஸியாக இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இதே வந்து ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த ப்ரைஸ் 83,500 கால் 246க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கும். அதே வந்து 83,700 புட் வந்து 246லேருந்து கிட்டத்தட்ட 500க்கு மேலே போயிருக்காரு. இவருடைய டார்கெட் இன்னும் இருக்குங்க. பட் பாதியிலேயே இதுக்கு மேலே போக முடியாமல் 522லேருந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆயிட்டார். ஸோ இவ்வளோதான் மார்க்கெட். 246 எத்தனை டைம், ஒரு டைம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு, க்ளோஸ் வச்சு திரும்ப இந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் அந்த ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறாரு. திரும்பவும் 246 இந்த ப்ரைஸில் மட்டும் கிட்டத்தட்ட 3 டைம் வந்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸும் அப்படிதான், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்பைரி வேல்யூ வந்து இன்னைக்கு நான் சொல்வேன், எப்பவுமே புல் பேக் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆப்போசிட்ல டக்குன்னு போகக்கூடாது. ஏன்னா இந்த 82 தான் இன்னைக்கு டிசைடிங் ப்ரைஸ். 82க்கு கீழே இவர் வந்தாலும் திரும்ப திரும்ப இவர் மேலே தான் போறாரு. இதுல நான் வந்து சென்செக்ஸுக்கு நிஃப்டிக்கு ஒரு ஐடியல் ப்ரீமியம் வேல்யூ நீங்க யூஸ்வலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த ப்ரைஸ் இன்னைக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தது. 60 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து போறதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருப்பாரு. அதே போல இந்த சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுல 83,900 காலுக்கும் 83,300 புட்டுக்கும் தான் போட்டியே. இதுல ஒவ்வொரு இடத்தையும் பின் பாயிண்ட்ல 40ல எடுத்தீங்க அப்படின்னா 60 தான் டார்கெட்டுங்க. 60 கரெக்டாக போய் அடிச்சிருப்பார். ஏன்னா 60 இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 59 அல்லது 60 அப்படிங்கிறது சென்செக்ஸுக்கு ஐடியல் ப்ரீமியமா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியல் ப்ரீமியம் நல்ல மொமெண்டம் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீமியம் கேப்சர் ஆகும். ஏன்னா 2 பக்கம் எடுத்து வைக்காதீங்க, அதுக்காக சொல்றேன். நிஃப்டி 32 அப்படிங்கிற ப்ரைஸ் 28லேருந்து 32க்குள்ள ஒரு ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல ஐடியல் ப்ரீமியம் 41.88 டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே 60க்கு எடுத்தீங்க அப்படின்னா 98 அப்படிங்கிறது மினிமம் டார்கெட். 104 தான் அதனுடைய ரியல் டார்கெட்டுங்க. சரிங்களா? சென்செக்ஸில். ஸோ அவ்வளோ தூரம் வைக்க வேணா, நீங்கள் 98ல புக் பண்ணி வெளியில் போட்டுக்கோங்க 60ல எடுத்தீங்க அப்படின்னா. சரிங்களா? ஓகே, அடுத்தது இது எக்ஸ்பைரி வேல்யூ. இந்த ப்ரைஸ் நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, இதே ப்ரைஸ் 82க்கு கீழே இறங்காத வரைக்கும் நீங்கள் இவருடைய ஓடிஎம் தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு இதுக்கு கீழே இருக்கிற ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83,000 நம்ம இதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ கீழே இறங்குனா 83,900 எடுத்துக்கலாம். 83,900ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கும் எக்ஸ்பைரியில் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 82 அவர் விட்டு கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். புட் ஆப்ஷன் சைடு தான் பார்க்கணும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லோ கடைசியாக ஒரு 16 ரூபாய் கீழே வரும்போது அவ்வளோதான், அவர் அவுட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு கீழே வரும் பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட மார்னிங்கே 22 to 53ங்கிறது. ஸோ இங்கே வந்திருக்கிற அதே டார்கெட் இங்கேயே அடிச்சிருக்கும். சேம் ப்ரைஸ் சேம் வேல்யூவா இன்னைக்கு அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, புட் ஆப்ஷன் வேற ப்ரைஸ் வந்திருக்கும். பட் நான் இது காலுடைய ப்ரைஸ் இங்கே போட்டிருக்கிறேன். எக்ஸ்பைரிக்கு நீங்க இப்படிதான் டீல் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம நாளை மார்க்கெட் சென்செக்ஸ்ல ப்ரீமியம் கொடுத்துருந்தேன். ஒரே நிமிஷம், ரொம்ப டைம் ஆகுது, சாரிங்க. சென்செக்ஸ் 83,800 கால் 257க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் அங்கிருந்து கீழே இறங்கிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேணா 58ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 85 வரைக்கும் 88 இந்த இடத்துல பிரைஸ் இருக்கு. அதுக்கு கீழே இருந்து ரிஜெக்ஷன். 58 கீழே போனா புட்டை தொட வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த பர்பிள் லைனுடைய இதே சொல்லியிருப்பேன். இதுக்கு கீழே போன மார்க்கெட் கண்டிப்பா வரவே வராதுங்க. ஸோ இங்க பின் பாயிண்ட்ல கரெக்டா புட் ஆப்ஷன்ல என்ட்ரி எடுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட 360 அப்படிங்கிற பிரைஸ் 306 வரைக்கும் கீழே வந்திருக்கு. கீழே வந்தாலும் 360க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? புட்லயும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு எஸ்டர்டே ஹை வரைக்கும் கூட மார்க்கெட் அதுல ரீச் ஆகல. இண்டெக்ஸ்லயும் ரீச் ஆகல. அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனால அது பார்த்துக்கோங்க. இங்க பிரைஸும் எந்தெந்த லோயர் லோல என்னென்ன பை வருதோ அதை ஈஸியா எடுத்துக்கலாம். நம்ம சிஸ்டம் ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க. இது வைக்கும்போது இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னது கிளாரிட்டி தெரியாம போயிடும். எக்ஸாக்டா சப்போர்ட்ல வரக்கூடிய பிரைஸ்ல நீங்க டார்கெட் 453 அப்படிங்கிறது ஈஸியா கேப்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மாத்திடுவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா 713க்கு கீழே இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 730ங்கிறது மந்த்லியில இருக்கக்கூடிய பையபிள் லைன். அதுக்கு லைனுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தது மந்த்லி பிவோட் இருக்குங்க. பிப்ரவரி மந்தோட பிவோட்டுக்கு மேல இருக்கிறதுனால இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு அல்லது இந்த மந்த் ஓப்பன் பிரைஸ் எங்க கீழே இறங்கினாரோ அங்க கூட வந்துட்டு போகலாம். அது நம்ம கையில் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸ். மார்க்கெட் எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. நீங்க பிளைண்டா எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன சொல்லுதோ அதுபடி மூவ் பண்ணுங்க. இதே நாளைக்கு மார்னிங் 713 மேல இருந்தா மார்க்கெட் பைல இருக்கலாம். இன்னைக்கு லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா 538ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கலாம். இதுதான் நாளைக்கு மார்க்கெட் உடைய. இப்போதைக்கு மார்க்கெட் மிட் ரேஞ்சில் தான் நிறுத்தியிருக்காங்க. நியூட்ரலா தான் இருக்கு. 713க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டா எடுத்துக்கோங்க. 538க்கு கீழேன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா எடுத்துக்கோங்க. நம்ம பிரைஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். நாளைக்கு டிசைடிங் பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25,650 அப்படிங்கிறது டிசைடிங் பிரைஸ் தான். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் அப்சைடு போற மாதிரி இருந்தா இந்த 713 சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அல்லது ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை தாண்டுச்சு அப்படின்னா 25,850 வரைக்கும் கூட மார்க்கெட் அப்சைடு போகலாம். இதுவே டவுன் சைடு அப்படின்னா இன்னைக்கு லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா 25,500 to 486 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு வரலாம். சரிங்களா? இது டவுன் சைடு இருக்கக்கூடிய பிரைசஸ், இது அப் சைடுல இருக்கக்கூடிய பிரைசஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நிஃப்டியுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 47 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஓப்பன்ல இருந்து 47 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நீங்களே போட்டுக்கோங்க. நிஃப்டி ஸ்ட்ரைக் பிரீமியம் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நிஃப்டி 25,650 கால் ஆப்ஷன் 162க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,650 புட் ஆப்ஷன் 126க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க.
இது வந்து நாளைக்கும் எப்படி இருக்கலாம்னு தெரியல. நாளைக்கு ஒரு வேளை வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எல்லாருடைய எக்ஸ்பைரி முடிஞ்சது. நீட்டா 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கன்சாலிடேஷன் தான். இன்னைக்கு காலுடைய பிரீமியம் மட்டும் நிறைய இறங்கியிருக்காங்க. புட்டுடைய பிரீமியம் பெரிய லெவல்ல ஏறல. அதுதான் ரீசன். ஏன்னா நேத்து ஹை கூட போய் ரீச் ஆகல. ஸோ அதே கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருந்திருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் அதே பிரைஸுக்கே தான் புட்டு வந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம எது நடந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுல இண்டிகேட்டர் யாருக்காவது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா நான் அது தனி வீடியோ போடுறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த வீடியோவை லேட்டா போட வேண்டியதா இருக்கு. தகவல் ஏதாவது தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது சிஸ்டமேட்டிக்கா வந்து சப்போர்ட் கிட்ட வரும்பொழுது நீங்க பை பண்ணா போதும். அந்த சப்போர்ட் கீழே இறங்குமா இறங்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமே என்னன்னு சொல்லிடும். சரிங்களா? அது சிஸ்டமேட்டிக்கா போகும். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா இல்ல இந்த பிரைஸே எனக்கு போதும் அப்படின்னா தாராளமா இதை எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட் வைஸ் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் ஓட விட்டதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.